ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம ஐசோடோப்ஸை பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் இருக்கும். உங்கள் மொபைலில் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நாங்கள் கொஸ்டின்ஸ் போடுவோம், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். கண்டினியூஸாக நீங்கள் 7, 8, 9, 10 இந்த 4 கிளாஸுக்கும் இந்த சேனல் மூலிமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா 11th 12th வேண்டிய அத்தனை ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. 11th 12th வந்து எந்த பேர்டனும் இல்லாமல் நல்லா படிக்கலாம். IIT JEE எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்தளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம். பட் இப்போ நாங்கள் என்னென்னா 7th ஸ்டூடெண்ட்ஸை மைண்டில் வச்சே தான் கிளாஸ் எடுப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்போம், ஏன்னா அப்போ தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும். டைம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் யாரும் பயப்படவும் தேவையில்லை, ரொம்ப அதிகமாக போர்ஷன் ஏதாவது போயிடுமான்ட்டு. ஸோ நாங்கள் எடுக்கிற போர்ஷனை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸும் கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் IIT NEET இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, என்றைக்குமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு படிக்கும்போது வர ஸ்ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்காது. ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க, க்ரியேட்டிவ் திங்கிங்கும் வரும். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் ஆப் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் அதுக்கு முன்னாடி டெலிகிராம் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போ நான் ஒரு சில ஆட்டம்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். 7N14, 6C14. 7N14 நைட்ரஜன், 6C14 கார்பன். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னு தெரியுது. ஓகே, எப்பவுமே அட்டாமிக் நம்பர் மாறிச்சுன்னா அந்த ஆட்டம் மாறிடும். அது வந்து ஒரே எலிமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்டமாக இருக்காது. அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த 2 ஆட்டத்துக்கும் பாருங்கள் என்னெல்லாம் காமன், எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட், மாஸ் நம்பர் சேம். ஐசோடோப்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரே எலிமெண்ட்லேருந்து வருமா? இல்லை, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா ஒரே எலிமெண்ட்லேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் கிடைக்கும். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் தான் நமக்கு கிடைக்கும். பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸுங்கிறனால தே ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வித் சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஸ்பீசிஸுக்கு பேர் என்னென்னா ஐசோபார்ஸ். ஸோ இப்போ எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம்? ஆட்டம்ஸ் ஆஃப், ஸோ இது வந்து டிராயிங் போர்டில் தான் நாங்கள் எழுதுறது. கொஞ்சம் எழுதும்போது லெட்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு எழுதுங்க. மறக்காம நோட்ஸ் எடுத்துகிட்டே படிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், இது ரெண்டுமே வெவ்வேறு எலிமெண்ட்ஸோட ஆட்டம் தான். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வித் சேம் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் different atomic numbers are called isobars. So you see 7N14, 6C14, these are all different atoms. So they will not be taken from single element or same type of element. So they are taken from different types of elements. So I can say these two are atoms of different elements. They have different atomic number but same mass number. So opposite to isotopes. Such species or such type of atoms are called isobars. So they are atoms of different elements with same mass number and different atomic numbers. So these are called isobars. So isobars are easy and நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் எலிமெண்ட் பாருங்கள்.
6C14, 8O16, 7N15. ஸோ they are all atoms of different elements. இது மூணுமே ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் இல்லை, பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஓகே பாருங்கள், இதில் அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட், எந்த ஒரு சிமிலாரிட்டியுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடிய சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட நம்பர்ஸை கண்டுபிடிங்க, ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுக்கு ஈக்குவல்? அட்டாமிக் நம்பர். கார்பனில் 6, ஆக்சிஜனில் 8, நைட்ரஜனில் 7. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதே தான் வரப்போகுது, அட்டாமிக் நம்பர் என்னவோ அவ்வளோதான் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன பண்ண போகிறோம்? மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 14 minus 6, 8. 16 minus 8, 8. 7 minus 15, 8. அப்போ பாருங்கள், இந்த 3 ஆட்டத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது. பட் அதை பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியல, இந்த மாதிரி கண்டுபிடிச்சா தான் சொல்ல முடியுது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் என்னான்னு சொல்லுவோன்னா ஐசோடோன்ஸ். ஸோ ஐசோடோன்ஸ்னு என்ன? இதெல்லாம் ஒரே எலிமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்டமா இல்லை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்டமா? What are isotones? They are atoms of same elements or different elements? They are atoms of different elements, and this we cannot find easily. For that we have to first calculate the number of subatomic particles. From that only we can say whether these atoms are isotones or not. So they are all atoms of different elements, of course, because they are not taken from only one type of element. Okay, then they have same number of neutrons. Where the neutrons are actually present, they are present in the nucleus. So the atoms of different elements which have same number of neutrons in their nuclei are called isotones. So அப்போ இதுக்கு எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம்னா, atoms of different elements which have same number of neutrons in their nuclei. இந்த நியூட்ரான்ஸ் எங்கே இருக்குது? நியூக்ளியஸில் தான் இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் ஒரே நம்பர் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? ஐசோடோன்ஸ். அப்போ எப்படி டெஃபினேஷன் சொல்கிறோன்னு பாருங்கள். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். இதுவும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் elements with same number of neutrons in their nuclei are called ஐசோடோன்ஸ். ஸோ இதுதான் ஐசோடோன்ஸ். இப்போ இந்த 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தான், 8O14. இப்படி ஒரு அட்டாமிக் ஸ்பீசிஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்க. 2 பாருங்கள், இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? ஐசோபார்ஸ்னு சொல்லிடுவீங்க. ஓகே, அது போக இதுக்கு வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை கால்குலேட் பண்ணுங்கள், சொல்லலாம். இதில் 6 ப்ரோட்டான்ஸ், ஆக்சிஜனில் 8 ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6, 8. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 14 minus 6, 8. 14 minus 8, 6. சரி, இந்த ஃபஸ்ட்டு வர ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் Z1ன்னு வச்சுக்கலாம். Z1 எத்தனைன்னு பாருங்கள், 6. இந்த ஃபஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை N1ன்னு வச்சுக்கலாம். அது எத்தனை? 8. இந்த செகண்ட் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு வச்சுக்குவோம்? Z2, 8. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் Nn2ன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ? 6. இப்போ பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்ம சொல்ல போகிற ரிலேஷன். இந்த Z1 Nn2க்கு ஈக்குவல், Nn1 Z2க்கு ஈக்குவல். கரெக்டாக?
அதாவது ஃபஸ்ட் ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவல், செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஃபஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுக்கு ஈக்குவல்? Z1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு, அல்லது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் தி ஃபஸ்ட் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி செகண்ட் ஆட்டம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம், NP1 இஸ் ஈக்குவல் டு NN2, NN1 இஸ் ஈக்குவல் டு NP2. ஃபஸ்ட் ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவல். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை நம்ம ஜட்னு சொல்லலாமா? அப்போ NP1 Z1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம், அதை A2ன்னு வைங்க. A2 மைனஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம் A2 மைனஸ் Z2. சரி, ஃபஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எதுக்கு ஈக்குவல்? மாஸ் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ஆட்டம் A1 மைனஸ் அட்டாமிக் நம்பர். திஸ் இஸ் ஈக்குவல் டு NP2ங்கிறது என்ன? Z2. ஸோ Z1 இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் Z2, A1 மைனஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு, இது 1ன்னு வைங்க, 2ன்னு வைங்க, Z2. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட் ஆட்டமில் ப்ரோட்டான், செகண்ட் ஆட்டமில் நியூட்ரான், தென் ஃபஸ்ட் ஆட்டமில் நியூட்ரான், செகண்ட் ஆட்டமில் ப்ரோட்டான்ஸ். இந்த நம்பர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்னென்னு சொல்ல போகிறோன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ இந்த 1 and 2வை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? Z1 ப்ளஸ் A1 மைனஸ் Z1. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஆட் பண்ணுங்கள். A2 மைனஸ் Z2 ப்ளஸ் Z2. இப்போ பாருங்கள், ப்ளஸ் Z1 மைனஸ் Z1 கேன்சல், மைனஸ் Z2 ப்ளஸ் Z2 கேன்சல். அப்போ என்ன வருது? A1 இஸ் ஈக்குவல் டு A2. A1 என்ன? மாஸ் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ஆட்டம். A2 மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம். மாஸ் நம்பர் 2 ஈக்குவலாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ஐசோபார்ஸ். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற கேஸில் மாஸ் நம்பர் ஈக்குவலாக தான் இருக்கும், மாஸ் நம்பர் மாறாது. ஆனால் இன்னும் நம்ம அதுக்கு பேர் சொல்லலை. என்ன பேர்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 1 and 2 சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு என்ன பேருன்னு இது கொஞ்சம் நிறைய நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இன்னும் தரவாகும். பேர் வந்து என்னென்னா மிரர் நியூக்ளி. ஸோ ஃபஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல். ஃபஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல். இப்படி மாறி மாறி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்கிறோம்? மிரர் நியூக்ளி. ஸோ இப்போ டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லலான்னு பாருங்கள். தி நியூக்ளினா தெரியும், ஆட்டத்தோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடியது. நியூக்ளினா ப்ளூரல். இப்போ 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 தானே, அப்போ அது ப்ளூரல். தி நியூக்ளி இன் விச் தி நம்பர் ஆஃப் protons in one element. Number of protons எந்த லெட்டர்ல சொல்லுவீங்க? Z1. Number of protons in one element equals the number of neutrons in the element 2. So number of neutrons க்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். செகண்ட் எலிமெண்ட்டுங்கிறனால அதோட மாஸ் நம்பர் A2 மைனஸ் அட்டாமிக் நம்பர் Z2 and the
number of protons in element 2 எவ்வளோ இருக்கும்? element 2ல எவ்வளோ protons இருக்கு? Z2 equals the number of protons, sorry, neutrons. element 1. element 1ல இருக்கக்கூடிய number of neutrons, its mass number minus atomic number, are called in a mirror nuclei. Are called mirror nuclei. Okay. இன்னொன்று பார்க்கலாம், isodiapers. ஸோ இந்த ஐசோடைப்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிரர் நியூக்ளியை இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ மிரர் நியூக்ளினா எப்படி இருக்கணும்? மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், ஐசோபார்ஸ்னு சொன்னோம். ஆல் ஐசோபர்ஸ் ஆர் நாட் மிரர் நியூக்ளி. எல்லா ஐசோபார்ஸையும் எடுத்து நம்ம மிரர் நியூக்ளின்னு சொல்ல முடியாது. ஆல் ஐசோபார்ஸ் ஆர் நாட் mirror nuclei, but all mirror nuclei எல்லாமே isobars தான். all mirror nuclei are isobars. For example, 7 and 14, 6C14 இது ரெண்டு ஐசோபார்ஸ் தான். பட் இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 7 6, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 14 - 7 7, 14 - 6 8. ஸோ இந்த கிராஸாக பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். இது ஐசோபார்ஸ் தான், பட் தே ஆர் நாட் மிரர் நியூக்ளி. ஸோ எல்லா ஐசோபார்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லிட முடியாது, மிரர் நியூக்ளின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இன்னொரு ஐசோபார்ஸ், இன்னொரு செட் ஆஃப் ஐசோபார்ஸ் எடுக்கலாம். பாருங்கள், சோடியம் 24, அலுமினியம் 24. பாருங்கள், மாஸ் நம்பர்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, மாஸ் நம்பர் ரெண்டும். ஸோ தே ஆர் ஐசோபார்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 11 13, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 24 - 11 13, 24 - 13 11. ஸோ பாருங்கள், இதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி செகண்ட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் தி செகண்ட் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து மிரர் நியூக்ளி. அதே சமயம் ஐசோபார்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா ஐசோபார்ஸையும் மிரர் நியூக்ளின்னு சொல்ல முடியாது, பட் ஆல் மிரர் நியூக்ளி ஆர் ஐசோபார்ஸ். நெக்ஸ்ட் ஐசோடைப்பர்ஸ் பார்க்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸை. ஸோ ஐசோடைப்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 7 and 15. அதே மாதிரி 8O17. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 7 8, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதே தான் 7 8, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 15 - 7 8, 17 - 8 9. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம ஐசோபாரும் சொல்ல முடியாது, ஐசோடைப்பர்ஸும் ஐசோடோன்ஸும் சொல்ல முடியாது, ஐசோபார்ஸ் மிரர் நியூக்ளி எதுவுமே சொல்ல முடியாது. பட் இன்னொரு காமன் ஃபீச்சர் இருக்குது இந்த 2 நியூக்ளியஸ்க்கு இடையிலையும். ஒரு காமனான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் நியூட்ரான்ஸ்
ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள் எக்ஸஸ் நியூட்ரான் 8 - 7 1. செகண்ட் கேஸ்லேயும் 9 - 8 1. எக்ஸஸ் நியூட்ரான்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு பேர் தான் ஐசோடைபர்ஸ். ஸோ இதை நியூட்ரான் எக்ஸஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இது ரெண்டும் ஒரே எலிமெண்ட்லேருந்து வந்த ஆட்டம்ஸா இல்லை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்லேருந்து வந்த ஆட்டம்ஸா? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். அப்போ என்ன சொல்லலாம்னா தி ஆட்டம்ஸ் ஆஃப் different elements which have same neutron excess. Neutron excess க்கு என்ன ஃபார்முலா? number of neutrons minus number of protons. Atoms of different elements which have same neutron excess are called என்ன? Isodiapers. இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா இது நியூக்ளியஸை தான் ரெஃபர் பண்ணுது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆர் தி நியூக்ளி ஆஃப் different atoms, the nuclei of different elements அல்லது atoms which have same neutron excess. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை பற்றி சொல்கிறனால தி நியூக்ளி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா? Nn - Np ஆர் கால்டு ஐசோடைபர்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கெமிஸ்ட்ரிக்கு. If you like this video, press like button and share with your friends. If you want to watch all the IIT NEET Foundation videos, don't forget to subscribe our channel. Join in our Telegram group to get assignments and test questions for IIT NEET Foundation that will help you to enrich your inner potential and strength. Thank you.